நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மகேஷோட உண்மையான முகம் வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு வெளியில வருது அப்படின்னு தாங்க சொல்லணும். டாக்டர் எல்லாம் அரண்டு போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா வெற்றி, துளசி இருக்காங்கல்ல. இங்க பார்த்தா நம்ம வெற்றி இருக்காங்கல்ல. வெற்றி வந்து துளசி அவங்க ஃபேமிலிக்காக பயங்கரமா வந்து சண்டையெல்லாம் போடுறாரு. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க அஞ்சலி இருக்காங்கல்ல. அஞ்சலிக்கு வந்து இருமல் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருமல், தும்மல் எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "என்ன அஞ்சலி, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கேட்குறாங்க. "ஆமாங்க, ஒரு மாதிரி தொண்டை ஒரு மாதிரி வலிக்குது, ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி இருக்குங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ அப்படியா, உடனே வா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிடுவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைங்க இருக்கட்டும், இது சாதாரண சளி தானே பிடிச்சிருக்கு, இதில் என்ன இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "இல்லை அஞ்சலி, உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் வந்து டாக்டரை செக் பண்ணிடுவோம், உடனே கிளம்பு, நம்ம போய் டாக்டரை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேருமே கிளம்பி இங்கே ஹாஸ்பிட்டல் வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தவொடனே அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு டாக்டர் போய் பார்க்குறாங்க. டாக்டர் வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "தெரியல டாக்டர், எனக்கு வந்து ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி தொண்டையெல்லாம் வலிக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, சரி உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக்கப் பண்ணுவாங்கள்ல, அதாவது நெஞ்சிலெல்லாம் அந்த இதய துடிப்பெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து டாக்டர் வந்து டச் பண்ணி பார்த்து வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலியை. அதை பார்த்த உடனே மகேஷுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டியை நீ வந்து தொடலாம், அப்படியெல்லாம் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலி வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு டாக்டர், எதனால் இப்படி வந்துச்சு" அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வந்து அங்கே இங்கேன்னு வெளி இடத்துல போய் நிறைய தண்ணி வந்து மாற்றி மாற்றி குடிச்சிருக்கீங்க, அதனால் வந்து சும்மா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் வந்து உங்களுக்கு டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுக்கேன், அதை ரெகுலராக போடுங்க சரியாயிரும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேப்லெட் எழுதி அந்த இடத்துல ஷீட்டை வந்து கொடுக்காங்க. அதை வந்து நம்ம இவர் வாங்குறாரு, மகேஷ் வாங்கி அந்த இடத்துலயே கசக்கி போட்டுறாரு. கசக்கி போட்டு அஞ்சலி அப்படியே மெதுவாக வெளியில் கூப்பிட்டு வராரு. "அஞ்சலி, ஒரு நிமிஷம் நீ வெளியில் உட்காந்துரு, இந்த டாக்டர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வராரு. உடனே டாக்டர் வந்து கேட்காரு, "சொல்லுங்கள், என்ன விஷயம், என்னாச்சு" அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் வந்து கேட்குறாங்க. டக்குன்னு பார்த்து கையை வந்து முறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. "சார் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்காங்க. "எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அஞ்சலியை நீ தொட்டு தொட்டு பேசுவ, அவளை யாராவது பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை தொட்டிருப்ப, இந்த கை தான் தொட்டுச்சு, இந்த கையை வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு கையெல்லாம் பயங்கரமாக முறுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "நீ டாக்டராக போயிட்ட, அதனால தான் உன்னை இதோட விட்டுட்டு போகிறேன், இதே இது வேறு ஆளாக இருந்துச்சுன்னா இந்நேரம் நடந்திருக்கிறதே வேறு" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்துல அடித்து போட்டுட்டு அங்கிட்டிருந்து வந்து நம்ம இவங்க வந்து மகேஷ் வந்து வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டினாங்க. "அஞ்சலி வா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இங்கிட்டு வந்து நம்ம இவங்களுக்கு இருக்காங்கள்ல, பாப்பா, தியா பாப்பா இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து செக் பண்ணணும்ல, அந்த கால் வந்து சரி பண்ணணும்ல, அதனால் வந்து காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது 2 புருஷன் பொண்டாட்டி இருக்காங்கள்ல வில்லன்கள், அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனேயுமே வந்து துளசிக்கிட்ட வந்து இப்போ ஒரு பெரிய கட்டு எடுத்து நீட்டுறாங்க. "இது தியாவோட செலவுக்கு வந்து காசு தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் காசு கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எப்படி காசு கொடுத்து அவளை வந்து உங்களுக்கு சொந்தமாக்கிற பார்க்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. அவள் என்னோட பொண்ணு, அவளுக்கு எவ்வளோ செலவானாலும் சரி, என் தலையை வந்து அடமானம் வச்சாது, நான் வந்து அவளை காப்பாற்றிடுவேன்" அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது. "என்ன வாயெல்லாம் ரொம்ப நீளுது, நீ இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு இவ்வளோ வாயெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அங்கிட்டிருந்து வந்து வெற்றி வந்து அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு மாசா வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அங்கே வந்து அவங்க விருந்துக்கு போயிருந்தாங்கள்ல, அவங்கள வந்து வீட்டுக்கு விடுற சாக்கில் போய் நம்ம துளசியை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மெதுவாக வந்திருக்காரு. இங்கே பார்த்தா துளசியை வந்து அவர் மிரட்டிக்கிட்டு இருக்கார்ல, அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் துளசியை வந்து இவன் மிரட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து அவங்க 2 பேருமே வெளியில் வராங்க. அப்போ வந்துக்கிட்டு காருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் போயிடுறாங்க. "சார் ஒரு நிமிஷம் இருங்க, நில்லுங்க, உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வெற்றி வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோடனே, "சொல்லுங்கள், என்ன வேணும்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "இங்கே பாருங்கள், நீங்கள் உள்ளே பேசுனது வந்து ரொம்ப தப்பு சரியா, அநாகரிகமாக தேவையில்லாமலாம் வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஆமாம், நீங்கள் யார் இந்த குடும்பத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்காங்க. "இந்த குடும்பத்துக்கு நான் யாரா, இது என்னோட குடும்பம் சரியா, இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் கடைசியாக இருக்கணும், இதுக்கு மேலேயும் வந்து எங்கள் குடும்பத்து மேலே ஏதாவது பேசுகிறது, ஏதாவது செய்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உயிர் வந்து உங்ககிட்ட இருக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மிரட்டி அனுப்புகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. "யார்ரா இவன் துளசிக்காக வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழம்பி நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.